வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. எங்களோட வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருக்கிற வியூவர் இல்லை சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சீக்கிரமாக குட்வில் கமோடிட்டிஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்பப்போ தெரிகிற இந்த மிஸ்டு கால் சர்வீஸ் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இன்னும் 2 வாரத்தில் குட்விலோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த குவாலிட்டி ஆஃப் வீடியோ அனாலிசிஸில் இன்னும் நிறைய மாற்றம் செய்ய போகிறோம். அதனால் ஒரு தரமான சர்வீஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த வியூவர்ஸ் எல்லோரும் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் எங்ககிட்ட ஓப்பன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நேற்று காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 428.6 அப்படின்ற இடத்துல காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். இந்த புதிய கான்ட்ராக்டோட ஆரம்பத்திலே 432 அப்படின்ற ஒரு முக்கியமான ஜோனை நம்ம டார்கெட் பண்ணுறோம். 432க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாலோ இல்லை அதுக்கு பக்கமாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த 432 டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்பும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதோடைய தொடர்ந்த காரணத்தினால அதிகமாக கன்சால்டேட் ஆகி கடைசியாக 432 தொடுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நடந்து அது பக்கமாக போயிருக்கு. அதுக்கப்புறம் அதில் 432 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 428.6 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளை மாதிரி தான் நிறைய பேர் கரெக்டாக 432 டார்கெட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் இந்த இடத்த தொட்டோடனே மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் 2 ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய கம்பேர் பண்ணுறப்ப புதிய லோவும் க்ரியேட் ஆகலை. ஓப்பனிங்க்கு அப்புறம் ஒரு சின்ன லோ தான் க்ரியேட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஓரளவு செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்புகள் தான் நமக்கு தெரியுது. அதனால் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 432 பிரேக் பண்ணி மேலே போனாலோ அது பக்கத்தில் க்ளோசிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் காப்பர் மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாகவோ இல்லை நிறைய பையர்ஸை புல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் சரிவை சந்தித்து அடுத்த சப்போர்ட்டான 426 மற்றும் 422 டார்கெட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.